ஒரு ஃபேண்டாஸ்டிக் பன்னீர் கீ ரோஸ்ட் உங்களுக்காக குழந்தைங்கல இருந்து பெரியவங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. ஒரு பேனை வச்சு 2.5 டேபிள் ஸ்பூன் பச்சை தனியா போட்டுருக்கேன். பொறுமையா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வறுத்துறாதீங்க. பொரிஞ்ச தனியாவும் அதுல போடுங்க. மிளகு ரோஸ்ட் ஆன, அதாவது மிளகு இந்த இன்கிரிடியன்ஸ் கூட சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஜீரகத்தையும் இது கூட ஆட் பண்ணீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பொரிஞ்ச கடுகு இதுல சேர்த்துங்க. காஷ்மீரி சில்லி, இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 12 மிளகா கூட இந்த வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் சேர்த்துறேன். தயிர் போட்டிருக்கேன், வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாதியை இதுல கொட்டுங்க. ஜாகரி மெயின் பேஸ்டா அரைக்க போறோம். கீ ரோஸ்ட் மசாலா ரெடி. 5 டேபிள் ஸ்பூன் நெய், பன்னீர் அப்படியே இதுல கொட்டுங்க. நெய்ல இருந்து எடுத்து சைடுல வச்சீங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. கொத்தமல்லி, ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் பொறுமையா ஒரு கோட்டிங் கொடுக்கணுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு வண்டர்ஃபுல் பன்னீர் கீ ரோஸ்ட் தனியா ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம். இந்த தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்டா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். உருளை பட்டாணி குருமா 3 டேபிள் ஸ்பூன், மந்த்ரா கடலெண்ணெய், ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகா, 1/2 டம்ளர் தண்ணி அரைச்சிங்க ரெடியா வச்சுப்போம். இந்த ஆயில்ல 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வச்சிருக்கேன். வெங்காயத்தை இந்த ஆயில்ல போடுங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நீங்க சாப் பண்ணி வச்சிருக்கிற அந்த 2 தக்காளியை ஆட் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது தேகி மிர்ச்சி, அது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பச்சை மிளகா பேஸ்ட் இதில் ஆட் பண்றோம். இந்த ஆயில் மிதந்தோன்னா அதோட அர்த்தம் வந்து அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகி ஆயில் வெளியே விடுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிருக்கேன். இந்த திக்னஸ் பாருங்க. ப்ரீ குக் ஆகி இருக்கிற பச்சை பட்டாணி, நாங்கள் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது 2த்தையும் போட்டு கட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கொத்தமல்லி மண்டை மேல கொட்டுங்க. கொட்டிட்டு கல் தோசை மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அது கூட ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். நான்வெஜ் இல்லாம, கறியே போடாம ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்குற ஒரு டிஷ் இது. மந்த்ரா கடலெண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் கசகசா, 1 கை முந்திரி, நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க. ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். 1 2 இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஜாஸ்தி, 4 பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி இதுல ஆட் பண்ணுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து புதினா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2வது டிப். 2 தக்காளி பழம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தேகி மிர்ச்சி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுங்க. இந்த சால்னாக்கு தேவையான உப்பு, 250 ml தண்ணி, பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் அந்த மசாலாவை குக் பண்றோம். பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை ஆட் பண்றோம். இது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இருக்கு. சிக்கன் மசாலான்னு ஒரு பவுடர் வருது, அதை 1 ஸ்பூன் இதுல போடணும். அது போட்டா 100% ரோடு சைடுக்கு சால்னா. இது ஒரு மூடி வச்சு இதை மூடிடுங்க. 15-20 நிமிஷம் அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க. கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. வந்து பரோட்டாக்கும் இடியாப்பத்துக்கும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு.